அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் கடிதம் 5ஆம் அதிகாரம் 16 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவெல்லாம் விண்ணகம் வந்து சேரமாட்டான். ஆனால் அந்த விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள்தான் விண்ணகம் வருவார்கள் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இங்கே இந்த 3 காரியங்களை, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், என்ன நேர்ந்தால் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு, இதுதான் தந்தையாம் கடவுளுடைய திருவுளம் என்று சொல்லுகின்றார். அப்போ இந்த திருவுளத்தை செய்கிறவர்களுக்கு தான் விண்ணகம் என்று நமக்கு ஒரு பாடம் எடுக்கின்றார் புனித பவுல். முதல் காரியம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா. கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனை படைத்ததே மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுவதற்காகத்தான் அத்தனையும் படைத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பா அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் மனுஷனால மகிழ்ச்சியாக இருக்க முடியல, அது வேறு விஷயம். ஏனென்றால் மனிதன் மகிழ்ச்சியை பல நிலைகளில் தேடுகிறவனாக இருக்கிறான். குடும்பத்தில் நபர்களை தேடுகிறான், நண்பர்களிடத்தில் தேடுகிறான், பொருட்கள் மீது தேடுகிறான், பணத்தின் மீது தேடுகிறான், புகழ் பெருமையின் மீது தேடுகிறான், அதிகாரத்தின் மீது தேடுகிறான். இப்படி பல நிலைகள் தேடுறதுனால என்ன ஆகுதுன்னா, உண்மையான மகிழ்ச்சி அவனால் பார்க்க முடியல. அவன் பார்க்குறதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலான மகிழ்ச்சி தான். அந்த நேரத்தில் தான் மகிழ்ச்சி இருக்கும். பணம் இருந்தால் பணம் இருக்கும்போது தான் மகிழ்ச்சி இருக்கும். அதிகாரம் இருந்தால் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரில் மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் இல்லாமல் அவர் நிறைவேற்றுவாராம். சங்கீதம் 34 படிக்கிறோம், 37. அப்போ ஆண்டவரில் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் கடவுள் நம்ம உருவாக்கினார். அந்த மகிழ்ச்சியில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சரிதானே? 2வது என்ன சொல்கிறார் ஆண்டவர், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னா காலையிலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? ஆனால் அப்படி ஆண்டவரே ஆண்டவர்னு சொல்கிறார் ஆண்டவர், அவன்லாம் வேணா வரமாட்டான். என்னுடைய திருவுளத்தை செய்கிறவனாக இருக்கணுமா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளுக்கும் நமக்கும் இடைவிடாத நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று அர்த்தம். ஜெபம்னா என்னங்க? அவர் நம்மோடு பேசுவதும் நாம் அவரோடு பேசுவதும் தானே. ஆனால் நம்ம என்ன பண்ண மாற்றிட்டோம். ஜெபம்னா வேண்டுதல் மட்டும்தான். கேளு கேளு கேளுன்னு கேட்க வச்சுட்டாங்க நம்மளை. அல்ல, ஆண்டவரும் நல்ல உறவு இருப்பது தான் ஜெபம். அப்போ நமக்கு கடவுளுக்கு நல்ல உறவு இருக்கிறதா? கடவுளுடைய பிள்ளைகள் நான் கடவுளுடைய பிள்ளை என்ற உணர்வு நம்மகிட்ட தொடர்ந்து இருக்கிறதா? எல்லா சூழலிலும் நாம் இந்த நாளில் செய்கிற ஒவ்வொரு செயலும் என் ஆண்டவருக்கு பிடித்தமான செயல்தானா, அவர் விரும்புகிற செயல்தானா என்று பார்த்து பார்த்து செய்யும் பொழுது அவரோடு நல்ல உறவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் செய்கிற செயல்களை பார்க்கிற மற்ற மனிதர்கள் கடவுளை மகிமைப்படுத்துகிறாங்களா? அப்படி மகிமைப்படுத்தினா அது நான் ஆண்டவரோடு நெருங்கிய உறவில் இருப்பதாக அர்த்தம். இப்படி நம்முடைய வாழ்க்கையையே ஆண்டவருக்கு பிரியமானதாக மாற்றிட்டோன்னா அதுதான் ஆண்டவரில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதுன்னு அர்த்தம். 3வது ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நம் வாழ்விலே நமக்கென்று எது நடந்தாலும் கடவுளுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. எது நடந்தாலும் அவருக்கு தெரியாமலும் நடப்பதில்லை. அவருக்கு தெரிஞ்சு அனுமதியோடு தான் நடக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நம்மிடத்தில் எதனா குறையன்னு கண்டுபிடித்து அதை சரி செய்து வாழும் பொழுது நிறைவை காண முடியும். அதற்கு அவர் உதவியும் செய்வார். எனவே அந்த நேரங்கள் ஒவ்வொரு நிலையிலும்
நாம் அவருக்கு நன்றி சொல்லி நம்மை சரிபடுத்தி கொண்டு ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை செய்கிற போது அது ஜெபமாக மாறும். அந்த நிலை ஆண்டவருக்கு நன்றி சொல் நிலையாக இருக்கும். இப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்வோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, இந்த காலை வேளையிலே நாங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு இவைகளை வாழ்வில் கடைபிடித்து வாழ உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாய்.